வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லா டிரான்சிஷன் நடந்திருக்கு, மாத பலன்கள் உட்பட சனி, ராகு, கேது, குரு. ஸோ ஜூன் மாதம் நிச்சயமாக அந்த மாற்றங்களுக்கு தயாராக இருக்கிற ஒரு நிலையில் இருக்குது. உங்களோட சுய ஜாதகத்தை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். ராசி பலன் என்பது நான் எவ்ரி மந்த் ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் கொடுக்குறேன். ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஒரு 50% அதுதான், அவ்வளோதான். அதை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுக்க முடியும். உங்களோட பர்சனல் சார்ட், உங்கள் லக்னம், ராசி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் தசாப்தியை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னா www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதர் சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து மெயினாக வீடு மாற்றுறவங்க, வீடு வாங்குறவங்க ஒரு தடவை வாஸ்து வீடியோ பார்த்துங்க. லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி அண்ட் லேர்ன் ஆஸ்ட்ரோ. நீங்கள் வந்து பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி கம்பைன் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். ரிஷபராசி. ரிஷபம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிரான்சிட்டுமே ரொம்ப ஃபேவராக கொடுத்துருக்கோம். பட் சில பேர் கேட்டாங்க, எனக்கு இன்னும் லாட்ரி அடிக்கல, ஜாக்பாட் அடிக்கல, லக் வரல, அது வரல, இது வரல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரிஷபம் என்பது ஒரு ராசி. அந்த ராசிக்கு நடக்கக்கூடிய பேச்சுகளை பற்றி தான் நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன். பட் அந்த ராசியை கடந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட பர்த் சார்ட் இருக்குது, உங்களோட லக்னா இருக்குது, உங்களுக்கு தசா புத்தி இருக்குது, உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஜாதகமான இருக்குது. சுக்கிரன் உங்கள் சுய ஜாதகத்தில் உச்சமாக இருக்காரா, எப்படிப்பட்ட யோகத்தோடு இருக்கா, எல்லா ரீடிங் எடுத்தால் தான் கம்ப்ளீட்டாக அதை பற்றி நீங்கள் பார்க்கணும். பட் ரிஷபம் ஸ்டில் இன்னும் கூட நல்ல நேரத்தில் தான் அது பாஸ் ஆகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 29th ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மேஷத்தில் 12th ஹவுஸில் பொசிஷனில் இருக்கார். 12ஆம் இடம் அப்படின்னா என்னென்னா, அலைவது, திரிவது, சுற்றுவது, பிரயாணம் பண்ணுவது, தூரதேச பிரயாணம் பண்ணுவது, ஒரு விஷயத்துக்காக மெனக்கெட்டு முயற்சி செய்கிறது, அதுக்கு பயிற்சி செய்கிறது, அதெல்லாம் தான் 12ஆம் இடம். ஸோ ராசிநாதன், ரிஷபத்துக்கு ராசிநாதன் சுக்கிரன் வந்து 12th ஹவுஸில் வராருன்னு சொன்னோம்னா, ஏதோ பயிற்சியில் ஈடுபட போகிறீங்க, ஏதோ முயற்சி எடுக்க போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராட போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ண போகிறீங்க, ட்ராவல் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை இந்த சுக்கிரன் காமிக்குது. உங்களோட ஃபைனான்ஷியல் பிளான் வந்து புதன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே இருப்பார், அப்புறம் அவர் செகண்ட் ஹவுஸில் மூவ் பண்ணுவார். அதாவது ரிஷபத்தில் இருப்பார், ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு போவார், மிதுனத்துலேருந்து மறுபடியும் கடகத்துக்கு போவார். மிதுனத்துக்கு வந்து 6th of ஜூனில், அதுக்கப்புறம் 23rd of ஜூனில் வந்து கடகத்துக்கு. இது புதனுடைய டிரான்சிட். இந்த டிரான்சிட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது, ஃபேவராக தான் இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக தெரியுது. செலவும் பிச்சுக்கிட்டு வரும், பட் ஆனால் வரவும் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிடும். அதனால் அது குட் ரிசல்ட்ஸாக நான் பார்க்குறேன் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருப்பார். அவர் வந்து பதவி அதிகார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு ஆரோக்கியத்தில் வந்து தேக பயிற்சிகள் செய்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சூரியன் நல்லா எனர்ஜியை கொடுத்துருவார். வேலை விஷயம், ஒர்க் பிளேஸ்லாம் எப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து சேஞ்சஸ் வந்து பாசிட்டிவாக வர ஆரம்பிச்சிடும். ஜூன்லலாம் வந்து கிளிக் ஆகாதவங்க கூட கிளிக் ஆகிற அளவுக்கு ரொம்ப நல்ல ஸ்கோரில் வருது. ஏன்னா சனி 11th ஹவுஸில், குருவுடைய பார்வை நேராக ராகு மேலே விழுந்துடும். அது உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக 10th ஹவுஸில். 10ல் ராகு வந்தால், ராகு 10ல் வந்தால் திடீர்னு மேஜிக் பண்ணுவார். அங்கே குரு பார்வையும் சேர்ந்து வருது. ரிஷபத்துக்கு 2ல் குரு, வாக்குஸ்தானத்தில். சொன்னது நடக்குது. இது வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க, இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இப்படி செய்ய போகிறேன், அப்படி செய்ய போகிறேன், இந்த முயற்சி எடுத்திருக்கேன், அந்த முயற்சி எடுத்திருக்கேன், இங்கே போக போகிறேன், அங்கே போய் எதுவுமே நடக்கல. இந்த முறை குரு வந்துட்டு வாக்குஸ்தானம் வந்து சுபம், சுபத்தை சொன்னால் நடக்கிற நேரம். அப்போ நல்லதை சொல்லுங்கன்னு அர்த்தம். ரிஷபராசிக்கு 2ல் குரு வரதுனால நல்லதை சொன்னால் நடக்கும் நேரம், நல்லதை சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி சொன்னால் நடந்திருக்காது, இப்போ சொன்னால் நடக்கும். அதனால் யார்கிட்ட என்ன கேட்டாலுமே நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன எப்படி போயிட்டு இருக்குன்னா சூப்பராக போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள், அது நடக்கும். அதுதான் அந்த நேரம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டா போதும். 10ல் ராகு, எதிர்பார்க்காத ஒரு அதிசயத்தை திடீர்னு ராகு செய்வார். குரு பார்வை விழுது, அது சுபமாக மாறிடும். சனி 11ல் சனி இருக்கிறது பிரயாணத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு ட்ராவல் வரும், திடீர்னு ஒரு பெரிய ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் நல்லா கிடைக்கும், திடீர்னு ஒரு லிங்க் கிடைக்கும், ஒரு சோர்ஸ் ஆஃப், அதுவும் வெளிநாட்டிலேருந்து கிடைக்கும், வெளியூர்லேருந்து கிடைக்கும், வேறு இடம்னா அது வந்து சம்மந்தமே இல்லாத இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நட்பு, அதன் மூலியமாக ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது சனி. ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் சூப்பர், ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் சூப்பர். பயிற்சி எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு முயற்சி, ஏதோ ஒரு ட்ரை பண்ணுறீங்க, நல்லா இருக்கு எல்லாம். குடும்பம் ஸ்தானத்தில் வந்து குரு வந்தால குடும்பத்தில் குதூகலம். அப்படின்னா என்ன, குழந்தை பிறக்கலையா, இந்த முறை குழந்தைக்கு உண்டான பாக்கியம். திருமணம் நடக்கலையா, இந்த முறை திருமணத்துக்கு உண்டான ரொம்ப அதிர்ஷ்டம். ரொம்ப நாளாக தேடுறீங்க, பிடிச்ச மாதிரி ஒரு எப்போ கிடைக்கும், பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எப்போ கிடைக்கும், ஒரு லைஃப் சரியாக வரல, செகண்ட் லைஃப் ஏதாவது சூப்பராக இதுபடியா நல்ல டிரான்சிஷன், பெஸ்ட் அப்படியே பிக் பண்ணலாம், சாய்ஸ் வரும். அந்த முறை இதுக்கு வரைக்கும் வந்து சாய்ஸே இல்லை, எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஒன்று கூட கிடைக்கல, ட்ரை பண்ணேன், ஒரு அதிர்ஷ்டம் இல்லை, ஒரு வாய்ப்பு இல்லை, இந்த முறை சாய்ஸே வரும். 5 இருக்குது, எது வேணும் அந்த மாதிரி ஒரு சாய்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷனோடு இருக்குது லைஃப் பார்ட்னர்ஸ். பர்சனல் லைஃப்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸ் வருது. ஃபினான்ஷியலாகவும் நல்லா இருக்குது. பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. நீங்கள் வந்து அப்படியே ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா 2025லேருந்து உங்களுக்கு நடக்கிற மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்னொரு படி மேலே கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும்.
ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரிஷபத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு மந்த் இது. சப்ஜெக்ட் உங்கள் லக்னா உங்கள் பர்த் சார்ட்டுடைய தசாபுக்தி நல்லா இருந்தால் இன்னும் சூப்பர் ரிசல்ட்ஸ் தரும். ஆரோக்கியம், தேக சுகம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது 2ல் குரு. அருமையான விருந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. விருந்து அழைப்பு வந்துகிட்டே இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திங்க. ஏதோ ஒரு சின்ன முதலீடு பண்ணலாம், ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது கரெக்டான டைம். அது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா, ஒரு வெஹிக்கிள் வாங்கலாம். சரியான நேரம். குரு வந்துட்டார், நல்ல நேரம். ரிஷபத்துக்கு வந்து உங்களுக்கு 12ல் சுக்கிரன்னா விரயம், செலவில் சுபகிரகம். 2ல் குரு, சுபமான ஒரு முதலீடு. அது எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு பூர்த்தி எல்லாம் நல்லா இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் போகிறேன், அந்த கிளாஸ் போகிறேன், இந்த கிளாஸ் போகிறேன். ஷெட்யூல் எனக்கு பிஸி ஷெடியூலாக இருக்குது, எனக்கு டைமே இல்லை, தூங்குறதுக்கே டைம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஷெடியூலில் வந்து ஒர்க் பண்ணி படிக்கிற மாதிரி, ட்ரெயின் பண்ணுற மாதிரி, ஒரு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து இது கொடுக்குது. நல்லா இருக்கு. அடுத்து நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா ஹெல்த்து. ஆரோக்கியத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டேன். சுக்ரன் 12th ஹவுஸில் அயன சயன போஜன மோட்சக்காரக. ஸோ நல்ல விதமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அது கொடுக்குது. இந்த பக்கம் சூரியன் வந்து உங்களுக்கு 1st ஹவுஸில், அதுக்கப்புறம் 2nd ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகிடும். இதுவும் வந்து ஆரோக்கியத்தில் பிரச்சனை கிடையாது. குருவும் வாக்குஸ்தானத்தை 2ஆம் இடத்துல வந்திருக்காரு. அதுவும் நல்ல போஜன விருந்து கொடுக்குற மாதிரி நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரிஷபத்துக்கு ஆரோக்கியத்தில் கூட நல்ல ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கிற அளவுக்கு ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கு. கேது 4th ஹவுஸில் வந்திருக்கேன்னு சில பேர் எனக்கு வந்து மெயில் போட்டிருக்காங்க. கேது 4th ஹவுஸில் ஏதாவது ட்ரபிள் பண்ணுமான்னு. கேது 4th ஹவுஸ்னால் உங்களுக்கு வந்து அந்த செஸ்ட் இல்லைனா அந்த ஜீரண மண்டலம், அவ்வளோதான். காரம் சாப்பிடாமல் இருந்தால் போதும். காரம், புளிப்பு 2 விஷயம். திடீர்னு ஒரு புதுசாக ஒரு ஃபுட்டை ட்ரை பண்ணுறீங்க, அது வித்தியாசமான மசாலாவாக இருக்குன்னா அப்போ தான் அந்த கேது வேலையை காமிக்கும். மற்றபடி ஒன்றும் ட்ரபிள் பண்ணாது. ஓரளவு ரிஷபம் சூப்பர். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் நீங்கள் சீனியரே கிடையாது, நீங்கள் ஜூனியர். அந்த மாதிரி ஒரு டைம் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் இது. அப்படின்னா நீங்கள் ரொம்ப யங்காக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ ரிஷபம், நான் இன்னும் சொல்கிறேன், ஜூன் மாதம் கூட உங்கள் ஜனன ஜாதகம் நல்ல லக்னத்தை நீங்கள் பிறந்து நல்ல யோகமான பிளானட்டரி பொசிஷனில் இருந்து, குறைஞ்சபட்சம் உங்கள் யோகர்கள்லாம் மினிமம் 50% லக்கியாக ஒரு ஹாரோஸ்கோப்போட பிறந்திருந்து நல்ல தசாபுதி நடக்குது அப்படின்னு சொன்னால் டெஃபினட் ரிசல்ட்ஸ், பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். இந்த பொது பலன் என்பது நிறைய பேர் என்ன கேட்டாங்க. இன்னொன்று தொடர்ந்து மெசேஜும் பார்த்துட்டு தான் இருக்குது. ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ராசி மற்றும் லக்னத்தை கம்பைன் பண்ண தான் ஒரு சார்ட்டை க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அஸ்ட்ராலஜி பார்க்கறதுக்கு ஒரு 5 ரூல்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன. ஸோ ராசி நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா அந்த ராசி பண்ண பலன் ஃபுல்லாக அப்படியே கவனிங்க. ஜஸ்ட் நீங்கள் கண்ணமூடி கூட கவனிச்சிடலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் லக்னம் என்ன. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து அவுட் ஆஃப் 12, மேஷம் முதல் மீனம் வரை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், எதுவாக இருந்தாலும், ஒரு மகரமாக இருக்கலாம், கும்பம், விருச்சிகம், துலாம், எந்த ரேண்டமாக நான் சொல்கிறேன், சிலதெல்லாம் விடுபட்டிருக்கும். எந்த லக்னமாக தான் அந்த லக்னத்தை இந்த நான் சொல்கிற ராசியோட ஒப்பிட்டு அதை நீங்கள் புரிஞ்சிக்க பாருங்கள். சரி, எதுக்கு பலன் பலிக்கும்? உங்களோட லக்னம் என்பது உங்களுடைய விதி. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே ரிசல்ட் கொடுக்கும். பட் அந்த ராசி என்பது தான் உங்கள் மனசுடைய எமோஷனோட ஆசை. அது எப்படி நடக்க போகுது, அது எப்படி எந்த விதத்தில் நடக்க போகுது. ஸோ 50-50 நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு பர்த் சார்ட் முதல்ல யோகமாக இருக்கணும். நான் இப்போ நல்ல விஷயம் நிறைய சொல்லுவேன், ராசிக்கு நல்ல விஷயமா சொல்லுவேன். அது ஏன் நிறைய பேருக்கு பொருந்தலை அப்படின்னா, உங்களோட பர்த் சார்ட்டில் அந்த யோகத்தோடு நீங்கள் பிறந்திருக்கணும். அதோட தசாபதியோட காம்பினேஷன் இருந்தால் தான் அந்த நல்லது டக்கு நடக்கும். ஒருவேளை நான் சில பேர் சொல்கிறது என்னென்னா, நான் நிறைய ஒருவேளை பேடாக ஏதாவது சொல்லிட்டு அது நடக்குது. ஏன்னா உங்களோட சார்ட்டில் ஒரு வேளை அது வந்து மேல்ஃபிக் ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது தோஷமான சார்ட்டாக இருந்ததுன்னா அப்போ அது வந்து கெட்டது நடக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை, சனி தசை, கேது தசை, செவ்வாய் தசை, சந்திரன் எமோஷன்ஸ், இந்த மாதிரி தசைகள் நடக்கும்போது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்து இருக்குது. சுபமாக நம்ம ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னால் குரு தசை எடுத்துக்கலாம், புதன் எடுத்துக்கலாம், சுக்கிரன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மெயின் 3 தசாகள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் பர்த் சார்ட்டை உங்கள் தசா புக்திகளை உங்கள் பர்த் சார்ட்டோடைய ஹாரோஸ்கோப் பிளானட்டரி பொசிஷன் தான் மெயின். அதுதான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸும் எடுத்திருக்கேன். அது நீங்கள் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். லெவல் 1 லெவல் 2ல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த ஹாரோஸ்கோப் படி ரீட் பண்ணுறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ நீங்களே பர்சனலாக உங்கள் சார்ட்டை வந்து கெஸ் பண்ணிடலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீஸ், நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோட டைட்டிலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் பாருங்கள். ப்ளஸ் வீடு மெயினாக வாஸ்து. நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்கும் போது அதில் வந்து சவுத் வெஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் ஈஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் வெஸ்ட்டு செக் பண்ணாமல், சவுத் ஈஸ்ட்டு செக் பண்ணாமல், பிரம்மஸ்தானம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணாமல், இல்லை என்ன சைட் ரோடு வருது, டபுள் சைட் ரோடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அண்ட் சவுத், ஈஸ்ட் அண்ட் நார்த், இல்லை வெஸ்ட் அண்ட் சவுத், அப்படி டபுள் ரோடு வரும். அதில் ரோடோட வித் என்ன, அதில் உங்கள் ப்ளாட்டோட சைஸ் என்ன, கிராஸ் ப்ளாட்டாக இருக்கும். சிலதெல்லாம் கிராஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். எந்த கார்னரில் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஃப்ளாட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பால்கனி எக்ஸ்டென்ஷன் இருக்கும், கிச்சன் பக்கத்தில் சர்வீஸ் ஏரியா வரும். இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம்.
அப்புறம் வந்து உங்களுடைய டாய்லெட் பொசிஷன் என்ன, பூஜை ரூம் எங்கே வரணும், இதெல்லாம் நிறைய வீடியோ பண்ணி கொடுத்து எதுவுமே நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நியூமராலஜியும் அப்படி தான். நியூ பார்ன் பேபி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஏதாவது மாறுமான்னு கேட்டால் எல்லா மாற்றத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டு. நீங்கள் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து அடுத்த மொபைல் நம்பர் மாறிட்டீங்கன்னா பழைய மொபைல் நம்பர் யாராவது டயல் பண்ணால் உங்களுக்கு ரீச் பண்ண முடியாது. சேம். அப்போ என்னென்னா ஒரு நம்பர் சேஞ்சுனா ஒரு விஷயம் மாறுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு மொபைல் ஒரு கார் நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது, ஒரு வீட்டு நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது. அது மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரும். அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கா தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எது பண்ணால் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், எது பண்ணால் உங்களுக்கு நடக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அதுதான் உங்கள் ஆரோஸ்கோப். அதில் உள்ள லக் என்ன, அதில் உள்ள அந்த ஃபேவரபுளான விஷயங்கள்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் பார்க்க பார்க்க நிறைய புரிஞ்சுப்பீங்க. நான் நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறேன். ஜென்யூனாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.